அதிரடி திருப்பங்கள். யெமனை பாதுகாக்க ஆல்போர்ஸ் டெஸ்ட்ரோயர் உள்ளிட்ட ஈரான் போர்க்கப்பல்கள் இப்போது செங்கடலில். இஸ்ரேலை பாதுகாக்க வந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஜெரல்ட் ஃபோர்ட் எங்கே? ஸ்பெஷல் ரிப்போர்ட். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். ஈரானின் ஆல்போர்ஸ் போர்க்கப்பல் பாப் எல் மண்டேப் நீரிணை வழியாக செங்கடலுக்குள் நுழைந்தது. ஈரானிய கடற்படையின் 94வது போர்க்கப்பல்கள் ஆல்போர்ஸ் அழிக்கும் போர்க்கப்பல்கள் திங்களன்று செங்கடலுக்குள் நுழைந்தன என்று தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2009 முதல் ஈரானிய போர்க்கப்பல்கள் கப்பல் பாதைகளை பாதுகாக்கவும், கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக போராடவும், பிற பணிகளை மேற்கொள்ளவும் திறந்த கடற்பரப்பில் செயல்பட்டு வருகின்றன. அதிநவீன அமைப்புகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் 2019ஆம் ஆண்டில் ஈரானிய கடற்படையின் கடற்படையில் இணைந்தது. காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு சொந்தமான மற்றும் இஸ்ரேலை நோக்கி செல்லும் கப்பல்கள் மீது ஏமன் நடத்திய பதிலடி தாக்குதல்களைத் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் செங்கடலுக்கு ஈரானின் போர்க்கப்பல்கள் வந்தடைந்துள்ளது. ஞாயிறன்று ஒரு கடுமையான அறிக்கையில் செங்கடலில் ஏமன் படகுகள் மீது அமெரிக்க கடற்படை நடத்திய கொடிய தாக்குதலின் விளைவுகளுக்கு வாஷிங்டன் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏமனின் ஆயுதப்படைகள் அமெரிக்காவை எச்சரித்தன. அதே நாளில் அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர்கள் ஏமன் கடற்படை படைகளுக்குச் சொந்தமான 4 படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றில் 3 படகுகளை மூழ்கடித்து குறைந்தது 10 ஏமன் இராணுவ வீரர்களை கொன்றதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக இஸ்ரேல் ஆட்சியால் இடைவிடாத தாக்குதல்கள் நடத்தி காசா பகுதியில் போர் என்ற பெயரில் இனப்படுகொலை செய்து அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு வரும் நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்குச் செல்லும் கப்பல்கள் மீது ஏமன் ஆயுதப்படைகள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு பாலஸ்தீனம் தொடர்பான ரகசிய செய்திகளை அமெரிக்கா அனுப்பியது. ஈரானின் நிதி அமைச்சர் அப்துல்லாஹியன் கூறும்போது, இஸ்ரேல் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இஸ்ரேலுடைய நண்பர்கள் இஸ்ரேல் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டனர், மேலும் இஸ்ரேலுக்கு பிந்தைய சகாப்தத்தை கூட கருத்தில் கொண்டுள்ளனர் என்று கூறினார். இப்போது ஹெஸ்புல்லாவிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாத்து வந்த தனது அதிநவீன விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்டு ஃபோர்டை மத்தியதரை கடலிலிருந்து அமெரிக்கா திரும்பப் பெற்றுள்ளது என்று தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய சிறிது நேரத்திற்கு பிறகு அனுப்பப்பட்ட கிழக்கு மத்தியதரை கடலிலிருந்து USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு விமானம் தாங்கி தாக்குதல் குழு வரும் நாட்களில் வெளியேறும் என்று 2 அமெரிக்க அதிகாரிகள் ABC நியூஸிடம் தெரிவித்தனர். அமெரிக்க கடற்படையின் புதிய மற்றும் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஃபோர்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் முன்னெப்போதும் இல்லாத திடீர் தாக்குதலை தொடங்கிய மறுநாள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு திருப்பி விடப்பட்ட போது அதன் முதல் செயல்பாட்டு நிலைநிறுத்தலின் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஹமாஸ் மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா பிராந்திய அளவில் மோதலை விரிவுபடுத்துவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கேரியர் மற்றும் 5 மேற்பரப்பு போர்க்கப்பல்களை அனுப்பினார். இஸ்ரேலுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான எங்கள் முயற்சியின் ஒரு பகுதியாக அல்லது இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலைத் தொடர்ந்து இந்த போரை விரிவுபடுத்துவதற்கான எந்தவொரு முயற்சியையும் தடுப்பதற்கான ஒரு பகுதியாகும் என்று கூறினார். டிசம்பரில் பிராந்தியத்தில் பதட்டங்கள் அதிகமாக இருந்ததால் 3வது முறையாக கேரியரின் நிலைநிறுத்தலை நீட்டிக்கப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்ந்து நீட்டிக்கப்பட முடியாத நிலையில் இந்த போர்க்கப்பல் திரும்பப்படுகிறது. ஃபோர்டு வெளியேறிய பிறகும் கூட மத்திய தரைக்கடல் மற்றும் மத்திய கிழக்கில் கூடுதல் குரூசர்கள் மற்றும் நாசகார கப்பல்களை நிலைநிறுத்துவது உட்பட அமெரிக்கா இன்னும் பிராந்தியத்தில் நிறைய ஈராணுவ திறனையும் நெகிழ்வுத்தன்மையையும் கொண்டிருக்கும் என்று மூத்த அமெரிக்க அதிகாரி வலியுறுத்தினார். இன்று அறிவிப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை என்று பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் ஒருவர் கருத்துக்காக தொடர்பு கொண்டபோது கூறினார். இந்த நிலையில் ஏமெனின் பாதுகாப்புக்காக ஈரான் அனுப்பியுள்ள போர்க்கப்பல்களை
அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குமா என்னும் அச்சம் பெரிதாக எழுந்துள்ளது. எனினும் இந்த பிராந்தியத்தில் ஈரானின் கப்பற்படை மிகப்பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதால் அமெரிக்கா பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அவ்வாறு பின்வாங்கினால் அது மத்திய தரைக்கடல் பகுதிக்கான ஒரு சூப்பர் பவராக ஈரான் நிலைப்படுத்தப்படும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமின்றி இனி அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு மத்திய கிழக்கில் வேலை இல்லை என்கிற நிலைமையும் உருவாக்கிவிடும். இந்த கருத்தானது நமது தனிப்பட்ட கருத்து. அடுத்து என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.